நாயகா சரணோ அரசடி நாயகா சரணோ நாயகா சரணோ அரசடி நாயகா சரணோ நாயகா சரணோ நாயகா சரணோ அரசடி நாயகா சரணோ சாமி ஓடிடும் பெருச்சாளி வாகனம் மீதிலேறி ஓடிடும் பெருச்சாளி வாகனம் மீதிலேறி ஓடிடும் பெருச்சாளி வாகனம் மீதிலேறி வாகனம் மீதிலேறி உலக வலமாய் வந்த உலகளந்தோர் மாறுகோனே உலக வளம் வந்த உலகளந்தமாயகனே ஒத்த கொம்பை ஓடித்து கஜமுகனை வதைத்த ஒத்த கம்பை ஒடித்து கஜமுகனை வதைத்த கஜமுக பிள்ளை யாரே கதை கருள வேணும் ஐயா நாயகா சரணோ ரசடி அன்பார்ந்த நமது சுந்தரபாண்டியபுரம் சுடலமாடசாமி கோவிலில் இந்த வருடம் சிறப்பாக கொடை நடத்தி நமக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நமது அருமை அண்ணாச்சி குலசேகர பாண்டியனுடைய மகன் ராமச்சந்திரன் அவர்கள் எங்கிருந்தாலும் வில்லு மேடைக்கு முன்னாலே வரமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அருமை அண்ணாச்சி வெள்ளகால் செல்வம் அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு முன்ன வந்து இவர்கள் இருவேருக்கும் நமது சிவனருந்த பெருமாள் கோமரத்தாடி சேனைத்தலைவர் சமுதாயத்தை சேர்ந்த சிவன் அவர்கள் இந்த சிறப்பான கொடையை வெகு சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். சிவன் அவர்கள் அடிங்க அடிங்க. அடுத்தபடியாக செல்வம் வெள்ளகால இவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த கொடை விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வெள்ளகால் செல்வ அண்ணாச்சி அவர்களுக்கு சிவன் அவர்கள் சேனைத்தலைவர் சமுதாயத்தை சேர்ந்த சிவன் அவர்கள் சிவனந்த கோமரத்தாடி அவர்கள் சுந்தரபாண்டியபுரத்தைச் சேர்ந்தவர்கள் பொன்னாடை எடுத்து கௌரவிக்கின்றார்கள். அருமைக்கும் பெருமைக்கும் உரிய தாய்மார்களுக்கு முன்னாலே இந்த பொன்னாடை அணிவித்த அருமை அண்ணாச்சி சிவன் அவர்களுக்கு எங்கள் குழுவின் சார்பாகவும் மாரியம்மாள் வில்லிசை குழுவின் சார்பாகவும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி. கள்ளவண்டான பிடிக்க கருப்பசாமியும் கோட்டை தலவாயும் வந்தே ஆகணும். சாமி கள்ளவண்டான் கதைகள் பாட கலைமகளே அருள் புரிவா அகலிகை பெற்ற பால ஐயாவே கள்ளவண்டா உன்னுடைய புகழ் பாட உன்னுடைய புகழ் பாட உன் மனமதில அருள் புரிவா கள்ளவண்டான் கதைகள் பாட அருள் புரிவா ஆரி ராமனிடம் வரம் பெற்ற அகலிகை புத்திரனே கள்ளவண்டா சுவாமி ஐயா உன்னுடைய கதைகள் பாடு இந்த குறுங்குளத்து பிறவாதிரே குழுவிருக்கும் தேவாதைகள் சிவனான இந்த பெருமாளே சிறுமிக்கு நீ வந்தருள்வாய் சிவசக்தி அம்பிகையே பாதாள கண்டி அம்மா பாலகைக்கு வரம் அருள்வாய் இந்த பெருமாளோடு கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டு பண பேச்சு அம்மா கதை கருள வேணும் அம்மா
வடக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடல ஐயா மதலைக்கு நீ வந்தருள்வாய் சுடலைக்கு முன்னாலே அமர்ந்திருக்கும் முப்புலி மாட அடியாளுக்கு அருள் புரிவாய் பணமாலை சூடும் பெருமாள் பலமாட சாமி ஐயா தர்க்க மாடன் தளவாய் மாட கோட்டை தளவாய் மாட குழந்தைக்கு நீ அருள் புரிவாய் கோட்ட மாட சாமி ஐயா இருக்க வேணும் ஐயா நாகம்மாள் என்றாய ஆவதியில தெப்பையில பிறந்த பிள்ளை செல்ல பிள்ளை கருப்ப சுவாமி சிறுமிக்கு நீ அருள் புரிவாய் ஐயாவே கள்ள வேண்டாம் கள்ள வேண்டாம் சாமி அடியாளுக்கு அருள் புரிவாய் தமிழ்நாட்டிலேயோ நல்ல நாடு நல்ல நாடு நாட்டிலேயோ நல்ல நாடு நல்ல நாடு காவலர்கள் புகழும் நாடு புகழும் நாடு கோடமழை பொழியும் நாடு பொழியும் நாடு பொழிந்ததென்றல் வீசும் நாடு பேசும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு பூக்கும் நாடு அதுல இருவாட்சி மலரும் நாடு மலரும் நாடு வானிருந்து விளையாடும் விளையாடும் மயிலிருந்து தொகையாட்டும் தேனிருந்து தேன் சொரியும் கிண்டல் வீசி கனி சொரியும் மாடு கட்டி போரடித்தார் அங்கம் மாளாது ஜன்னல் என்று ஆணை கட்டி போரடிக்கும் ஆணை கட்டி போரடிக்கும் அந்த அயோத்தி மாம்பட்டணத்தில் அயோத்தி பட்டணமா ஐயா அயோத்தி மாம்பட்டணத்தில் தசரத மன்னனோமா அயோத்தி மாநகரத்திலே கோசலை நாடு என்று அழைக்கக்கூடிய அயோத்தியாபுரியிலே சூரியகுல பரம்பரையில் வம்சத்தில் பிறந்தவர்கள் யாரு தசரத மன்னனும் மனைவியர்கள் 3 பேர்களுமாக யாரு யாரு கோசலை கைகேசி சுமுத்ரா தேவி சுமுத்ரா தேவி என்றும் மன்ன வேணும் மனமகிழ்ந்து ஆண்டவனும் தேவியுமா குணமுடனே வாழ்ந்து வாரார் எள்ளுக்கு எண்ணெய் போல என பிரிய தோழர் போலும் பூவும் நல்ல நாரும் போல பொருத்தமுடன் நகமூஞ்சதையும் போல நலமுடனே வாழ்ந்து வாரார் எள்ளுக்கு எண்ணெய் போலும் என பிரிய தோழர் போலும் மன்மதனோர் அதியும் போல மன்மதனோ அதியும் போல அவர்கள் மனமகிழ்ந்த ஆண்டுவாரா மனம வந்து ஆண்டுவாரா அயோத்தியாபுரியிலே தசரத மன்னன் தன் மனைவி கோசலை கைகேசி சுமுத்திரையோடு அந்த சுமுத்ரா தேவியோடு அயோத்தியாபுரியிலே ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள். அந்த அயோத்தியாபுரியில அப்படி வாழ்ந்து வரக்கூடிய தசரத மன்னனோ ஆமா அயோத்தி மாம்பட்டணத்து அயோத்தி மாம்பட்டணத்து ஆறில் ஒரு வாங்கி அசையாத அணுநிதி மக்கள் ஒரு மன்னன் ஒரு வேலி மன்னன் ஒரு வேலையாக
அயோத்தி பட்டணத்தில் பட்டணத்திலே தசரத மன்னனுமே தானே ஆலயங்களை கட்டி கும்பாபிஷேகங்கள் செய்து அயோத்தியாபுரியிலையா ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்களை எல்லாம் கொடுத்து ஆமா ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத மணியும் கட்டி அந்த அயோத்தியாபுரியில அயோத்தி மக்கள் பயிராக மன்னன் ஒரு வேலியாகவே வாழ்ந்து வருகின்றார். ஆமா அப்படி வாழ்ந்து வரக்கூடிய நாளையில ஆமா தசரத மன்னனை அழைத்த மனைவியர்கள் 3 பேர்களுமாக ஒரு நாள் தினமதிலே ஆளனோட இடமதில பூசலை கைகேசி அதுக்குளைய சுமுத்திரையா மன்னாதி மன்னவர மகுடமுடி ராஜமன்னா அயோத்தி மாம்பட்டணத்தில் நம்மளுக்கு 7.5 கோபுரமும் எதிரே ஒரு மண்டபங்கள் சூழறையா அங்கனமா சுத்தி கட்டும் மாளிகையா மண்டபமா மடமொழியும் காவலர்கள் யாவலர்கள் களஞ்சிய பொன்திரவியம் பாட மாளிகை கூட கோபுரங்கள் நாமளுக்கு இருந்தாலும் இந்த அயோத்தியாபுரியிலே உங்களுக்கு பின்னால அரசு பரிகாரம் செய்ய அயோத்தி ஆளுவதற்கு நாமளுக்கு ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லையே மன்னவா ஏ மன்னவா மனவாளா அவ பிள்ளை ஒன்று இல்லாமல் ஓசலை கைகேசி சுமுத்திரையா பெண்ணவளும் கொடுங்கவல அதிகம் கொண்டா மதலை ஒன்று இல்லாமல் மதலை ஒன்று அவ மணக்கவல அதிகம் கொண்டா மதலை வந்து அவ மணக்கவல கோசலாதேவி தசரத மன்னனை அழைத்து ஆமா மன்னா மனவாளா அயோத்தி மாநகரத்திலே அயோத்தியாபுரியில 32 தலைமுறையாகவே நீங்கள் வாழ்ந்து வந்தாலும் ஏப்பா 32 நாமளுக்குன்னு ஒரு குழந்தை இருந்தா தான் இன்னார் மகன் இன்னாரு இன்னார் பிள்ளை இன்னாரும்பாங்க. அதான வாழையடி வாழை அதுவே வாழையடி வாழை மண்ணா ஆமா குடும்பம் தலைக்கணுமானா நாமளுக்கு ஒரு குழந்தை இருக்கணும். குலைவேத்த கும்பிட வம்சம் தலைக்கணுமானா நம்மளுக்கு வாரிசு வேணுமே மன்னவா. ஏ மன்னவா மனவாளா கோசலை கைகேசி சுமுத்ரா தேவி ஆமோ தசரத மன்னன் முன்னால கண்ணீரும் கவலையும் கொண்டு ஆமோ ராஜோ மன்னா ராஜமல்லா எங்கனவா ராஜோ மன்னா ராஜமல்லா எஜமானே ரஜகிளிய ரதகிளிய அயோத்தி பட்டணத்தில் பட்டணத்தில் அமல் 2 பேர்களுக்கும் இல்லா குறைகள் என்ன குறைகள் என்ன அண்ணா கொத்த கூரைத்தேனா குறைச்சிட்டனோ மறக்க அளந்தேனா அளந்திட்டனோ பட்டர நல்லாதில நல்லாதில பதற கலந்தேனோ கலந்தேனோ வாட்ட நாளி மறக்க போட்டு மறக்க போட்டு ஓட்டளந்த தோசம் உண்டா உண்டா அவை அடித்தேனா அந்த நேர யாசினேன் வைத்தார்கள் அடைக்க பயிரெறிய செய்தேன். அது பாட்டு பாட மாட்டேங்குது. பிச்சைக்குத்தான் வந்தவர் பின்னால் வர சொன்னேனா அண்ணா வாங்க வந்தவர் அடுத்து வர சொன்னேனா தாயில்லா பிள்ளைகளை தலையதிலே அடித்திட்டேனா மாதா இல்லா மதலைகளை மண்டையில கொட்டினேனா எங்கனா வா ராஜம்மண்ணா ஏ ராஜம்மன் எஜமானி ரஜகிளிய ரஜகிளிய
மன்னவா ராஜ மன்னவா எஜமானே ரஜகிளிய எஜமானே ரஜகிளிய மலடி மலடி என்று மக்கள் எல்லாம் பேசுவார்கள். ஆமோ இரிசி மலடி என்று இனத்தார்கள் பேசுவார்களே மன்னவா. ஏ மன்னவா என்கணவா ராஜோ மன்னா அயோத்திமம் பட்டணத்தில் கதங்க மூணோ பேரும் என்னவாவனாமல் செய்தோம் என்னவாவனாங்கள் செய்தோம் மன்னா இதுவரைக்கும் பிள்ளை இல்லை. மன்னா கொத்தை குறைத்தேனா குறைத்தேனோ குறமர கலந்தேனா அளந்திட்டனோ பட்டர நல்லாதில நல்லாதில பதற கலந்தேனோ கலந்திட்டனோ வாட்டனாடி மறக்க போட்டு வாட்டளந்த தோசை உண்டா ஆவை அடித்தேனா அந்த நிறைய சினேனா வைத்தார்கள் அடைக்கலத்தை நாங்க வயிறறிய செய்தோமா. பிச்சைக்கு வந்தவர பின்னால் வர சொன்னேன் அண்ணா வாங்க வந்தவர நான் அடுத்து வர சொன்னேனா. தாயில்லா பிள்ளைகளை தாயில்லா பிள்ளைகளை நாங்க தலையதில அடித்தேனோ. தலையதில அடித்தேனோ போடு போடு என் அண்ணா மாதா இல்லா மதலைகளை கோசலை கைகேசி சுமுத்திரை பெண்ணவளும் மண்டையில அடித்தோமா ஆண்டிய அடித்தேனா அந்த நிறைய சினேனா வைத்தார்கள் அடைக்கலத்தை வயிறறிய செய்தோமா. நாங்க பிச்சைக்கு வந்தவர பின்னால் வர சொன்னோமா. மன்னாதி மன்னவர பிள்ளை இல்லா சாதம் முழுவா இருக்குதே மன்னா. ஏ மன்னவா மனவாடா மதலை இல்லா சாதம் மருந்தா தோணுது. எங்க அக்கா தங்கச்சி 3 பேருக்கும் குழந்தை இல்லா சாதம் எங்களுக்கு குப்பையா இருக்கு. இந்த அயோத்தியா பட்டணத்தில் கோசலை கைகேசி சுமுத்திராதேவி ஒவ்வொரு நாட்டில இருந்து வந்திருந்தாலும் அம்மா இவங்க ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். ஆமா ஒரு குடல்ல ஒரு கொலையில பிறந்ததே விரோதமா நிக்கி. ஆமா ஒவ்வொரு நாட்டில இருந்து வந்து வாக்கப்பட்டு வந்தவங்க. ஒவ்வொரு தேசத்திலிருந்து அந்த திருச்சக்கரத்துக்கு கல்யாணம் வாக்கப்பட்டிருக்காள. அக்கா தங்கையர்கள் 3 பேர்களுமாக ஆமா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருதிக்கு என்ன போனோம்னா இன்னொருதிக்கு ஈரக்குல துடிக்கும். ஆமா அக்காளும் தங்கைமாலா இருக்கா. அப்படி கோசலாதேவியும் கைகேசியும் சுமுத்திராதேவியும் சுமத்ராதேவியும் எங்க நவா ராஜமன்னா எங்க நவா ராஜமன்னோ எஜமானே ரஜகிளி மழை பெய்த முற்றத்தில மண்ணளைய முதலையில் மண்ணளைந்த கையால படுபிடிக்க உடத்து தண்ணீரில் இன்றளம்ப பிள்ளை இல்ல புறகூடத்து தண்ணீரிலே வைக்க பிள்ளை இல்ல பட்டியலில சாதம் போட்டா பட்டியலில சாதம் போட்டா எனக்கோ வாரி உண்ண குழந்தை இல்லை.
சாதம் போட்டா எடுத்து உன்ன குழந்தை இல்லை கறிக்கரைக்கும் தேங்காயில் கையே இந்த பிள்ளை நான் தானா நான் தானா ஐயா நாட்டில் வேற மலடில்லையோ மண்ணா கையால வளர்த்ததோரே ஆரம்பச மலடம் ஆச்சு கிடாரி ஒன்று எருமையுமே மலடாச்சு உப்பையில மேய்ந்து வரும் கோழி கூட மலடாச்சு ஆடு எல்லாம் மேய்ந்து வரும் மேய்ந்து அடுவாய் கூட மலடாச்சு எங்க நவராஜ மன்னா வாசலில் வைத்த மரம் பாலை மரம் புக்கலைய உச்சத்தில் வைத்த மரம் மண்ணா வைத்த மரம் முருங்க மரம் பூக்கலைய முருங்க மரம் பூக்கலைய மண்ணா கூட வைத்த தென்னம்பிள்ளை கொலை கொலையா காய்ச்சிருக்கு பக்கம் வைத்த தென்னம்பிள்ளை அது பாரி போய் இருக்குதையா பாவி கையால வைத்த மரம் பாவி கையால அதுல ஒரு பால கூட வரவே இல்லை பாலகுடா என் கணவா ராஜ மன்னவா அமோ அயோத்தியாபுரியிலே வாழ்ந்திருந்து நாமல் வைகுண்டம் சேரும் காலத்திலே வழியனுப்ப பிள்ளையிலேயே மன்னா பிள்ளை இல்லையா சேர்ந்திருந்து நாமல் சிவலோகம் சேரும் காலம் சேர்ந்தனப்ப குழந்தை இல்லையே சேர்ந்தனப்ப பிள்ளை இல்லையா அப்போ தசரத மன்னனும் தன் மனைவியர்களை அழைத்தார் என்ன கோசலை கைகேசி சுமுத்ரா தேவி அழைத்து 3 பேரை அழைத்து அடியேன் அயோத்தி மக்களை நம் மக்களாக எண்ணி வாழ்ந்து வருகிறேன் எல்லாமே நம்ம மக்களால் இதுவரைக்கும் நான் ஒரு எறும்புகளை கூட கொன்றது கிடையாது யாருக்கு எந்த பாவம் செய்யல பெயர்பட்டவன் எனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்குமா ஆமா இறைவனுடைய அருளாலே என்னால் சென்றாலும் பிள்ளை இருக்கும் அம்மா பிள்ளை இருக்குமே நீங்க அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் என்று ஆமையா ஆத்தனார் தேத்தனார் ஆறுதலாம் சொல்லி கோசலை கைகேசி சுமுத்ரா தேவி ஆமா மன்னா என்ன பிள்ளை இல்லாத எங்களுக்கு நீங்க ஆமா உங்களுக்கு மனக்கவலை ஏதுன்னு வந்துதானா நகரம் சுத்தி பார்த்து வந்து விடுவீர்கள் எனக்கு தான் மூத்தவளுக்கு தான் பிள்ளைன்னு பார்த்தேன் பிள்ளை இல்லைன்னு பொண்ணா பிறந்தவ தான் புலவி தவிக்கணும் என் தங்கச்சிக்கும் பிள்ளை ஆனா பிறந்த ஆம்பளைய பிள்ளை இல்லைன்னு ஒரு நாளும் கவலைப்பட போறது இல்ல ஏன் அவரு ஏன் கவலைப்படுதாரு 145 செலவழிச்சிட்டாருன்னா கவலை தீர்ந்து போச்சு வேற ஏமியா கல்யாணம் முடிக்கிய ஆமா சொல்லுவாங்கல்ல உழைச்சு போட முடியலன்னா எதுக்கு இன்னொரு ஒரு பொண்ணு பிள்ளைய கட்டணும் அதுக்கு நல்லா இருக்க ஓ பொம்பளைய வேலைக்கு போய் உங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்ப நாளையில இருந்து பொம்பளைய பூரா வேட்டி கட்டிடுறோம் ஆமா நாங்க வேட்டி சட்டையும் கட்டிக்கிடுதோம் ஆமா இப்ப நம்ம நாட்டுல வந்து நாங்க வேலைக்கு போறோம் நீங்க வீட்டுல இருங்க அவரு வீட்டு வேலையை பார்த்துக்கிடுவாரு சோறு உங்காரு தொளிப்பாரு தூத்து கோலம் போட்டு வச்சுக்கிடுவாரு சட்டிவான கழி சோறை பங்கிடுவாரு அவ டீசெண்டா மெல்லு வேலைக்கு போயிட்டு வந்துருவா மெல்லு வேலைக்கு போயிட்டு வந்து டிப்டாப்பா இருந்துக்கிடுவா
இந்த ஆனா பிறந்த ஆம்பளை தான் வீடு கழுவையோ பாய தோக்கையோ. அடே அப்பா உங்க வேலைகளை பார்த்துட்டா நீங்க ஆம்பளைய வயக்காட்டுல போய் மொங்கு மொங்கு மொங்குன்னு வரப்பு வெட்டிட்டு வந்தாலும் வீட்டுல வந்து கட்டைய போட்டுக்குள்ள எடுத்துருதிய. உங்களை மாதிரி ஒரு ஆளு கிடைக்க கொடுத்து வைக்கணுமாம்மா. வீட்டுக்கு போனா வீடு வாசலை தூக்கணும், கழுவி பிறகு எடுக்கணும், வீடு வாசலை துணிமணிக்கு சோப்பு போடணும், ஆமா சோறு பொங்கணும், அடுத்து பாத்திரம் கழுவணும், சரி தட்டுல சோத்தை போட்டு வீட்டுக்காரிக்கு கொடுக்கணும், இங்க வில்லுக்கு புறப்பட்டு வரணும். சரி அவருக்கு எம்பிட்டு வேலை இருக்கு. இல்ல அவர் சொல்ல சரிதா. வீட்டுக்காரியை என்ன ஏதுன்னு ஆஸ்பத்திரியும் கட்டணும். ஏன் மாசமா இருக்காளோ? ஏயா அவர் சொல்ல சரிதா. நம்ம பையன் கூட வாலிய பையங்க, நீ கிழமை உன்னால என்ன பண்ண முடியும்? வீட்டுல வந்து கட்டில தான் உன்னால இருக்க முடியும். இங்க பாருங்க அண்ணாச்சி செல்லுல பதிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா குழந்தையா வருத்தப்பட மாட்டா. நம்ம மச்சான் அப்படி சொல்லுதா ஒண்ணு. நானும் பைக்கில போனோம் பத்தியாளா, நான் அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுதேன். நீனே இந்த கவண்டமணி மாதிரி பைக்கு உனக்கு ஓட்ட தெரிய மாட்டேங்குது. உன் பின்னால ஒரு பெண்ணா பிறந்த வரக்கூடுமா? டப்பா டப்பான்னு வண்டி போக வேண்டாமா? அப்ப அதனால போக முடியாதுல, பார்த்து பிறகு தானே போனோம். அது என்ன அப்படியா? அப்படியா? அதான் சொன்னேன், வயசாளி கூட பைக்கில் போக தெரியாது. வயசாளி சரியா பைக் ஓட்ட தெரியாது. சொன்ன கேட்கணும்ல. உங்களை நம்பி யாருன்னா பாருங்க தங்கச்சி, அவளை சொல்லணும். அதானே சரி. உன் கூட பைக்கில் இருக்கல, அவன் அண்ணன் கூட பைக்கில் இருக்கான். அவ பைத்தியாரியா? அவ என்ன சொல்லுதா, நான் விழுந்துட்டாலும் பரவாயில்லையே, ஆமா மாமா மறுபடியும் விழுந்துட்டாவோ என் உயிர் என் கையில இல்லையே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்படியே பேசாதங்க ஐயா. உங்களை வீட்டுல போட்டு நீங்க 1.5 வருஷம் வேலைக்கு போகல, கஞ்சி நாங்க தானே ஊத்தணும் உங்களுக்கு. வேற என்ன அப்படியும் பேசுதியா இப்படியும் பேசுதியா? யாருக்கும் அவ கஞ்சிக்கு கருமையப்படுவான். அதனால பட்டந்தவர்னான் அஷ்டம் பண்ணவா மனவாளா. பட்டத்தோடு மழை பொழியணும், பருவத்தோடு விதை விதைக்கணும். உங்களுக்கு 45 வயதாச்சு, எங்களுக்கு 35 வயதாச்சு. நாட்டை ஆளுவதற்கு எங்க நவா ராஜமல்லா, எங்க நவா ராஜமல்லா, எஜமானே ரஜகணே, கண்ணு புளிய மாறம், கவரோட ஆலமரம், கண்ணிலையும் காயாம, கண்ணிலையும் நாங்க கவரோடி என்ன பாலோ, கவரோடு என்ன பாலோ. பண்ணா பிஞ்சு நல்ல புளிய மாறும், நல்லாடால மாறும், பிஞ்சிலையும் காயாமல் பின்னாலோடி என்ன பாலோ. பருவ நல்ல புளிய மாறும், அளம்பளுக்கும் ஆலமாறும், பருவத்தில காயாமல் அளம்பழுத்து என்ன பாலம், அறத்து புளிய மாறும், அழுரோடும் ஆலமாறும், தரத்திலையும் காயாமல், தரத்திலையும் காயாமல் நாங்க தளரோடி என்ன பாலோ. போடு 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 நாளைக்கு தளரோட. அப்படியே கோசலா
தேவியும் கைகேசியும் சுமுத்ரா தேவியும் அழுது புலம்பினார்கள். ஆமா, மன்னனுக்கு பிள்ளை இல்லாத கவலையே தெரியல. ஏன் அவருக்கு தெரியல? அயோத்தி மக்கள் நம் மக்களாக எண்ணி வாழ்ந்து வரோமே அப்படிங்கிற எண்ணத்துல பிள்ளை இல்லாத குறைகள் அவருக்கு தெரியல. ஓ, அதனால பிள்ளைல கவலை இருந்தா அவருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு நாளா பார்க்க அயோத்திய அரசனாகிய தசரத மன்னன் ஆமா, இரவு வேளைகளே சில சமயத்திலே நகரம் சுத்தி பார்த்து வருவது வழக்கம். ஓ, இந்த அயோத்தியாபுரி நாட்டெல்லாம் சுத்தி வருவாரா? அப்படி வருகின்ற பொழுது வரக்கூடிய வழியிலே ஒரு குடிசையின் அருகிலே ஆமா, அழும் குரல் கேட்டதா. ஓ, இந்த சின்ன பிள்ளை அழக்கூடிய குரல் கேட்க இருக்கு. சின்ன பிள்ளை அழுத சத்தமா? குடிசையின் அருகிலே அழுகும் குரல். ஒரு வயசான முதியவர் அழுது புலம்புகிறார். அப்படியா? என்ன ஒரு ஆம்பளையால அழுத சத்தம் கேட்க ஆமா என்று குடிசையின் அருகிலே அமர்ந்து நிற்கும் பொழுது ஆமா, அங்கே ஒரு வயதான முதியவரும் ஒரு மூதாட்டியும். சரி, அவங்களுக்கு பிள்ளை இல்லை. ஓ, அவங்களுக்கு புத்திராக்கி இல்லையா? அவருக்கு உயிர் பிரியக்கூடிய காலங்கள் நெருங்கி விட்டது. உயிர் அவருக்கு ஊசலாடி. அவருக்கு வேலை என்ன? என்ன? மண்ணு வெட்டி சுமந்து கொண்டு வந்து வீட்டு குடும்பத்தை கழிப்பது வழக்கம். இந்த மண்ணு வெட்டி இந்த வேலை பார்த்து குடும்பத்தை கழிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப ஒரு நாளை பார்க்க ஆமா, அவர் உயிர் பிரியும் போது அழுதுகிட்டு இருக்காரு. பிள்ளை இல்லையே, எனக்கு பிள்ளை இல்லையே, பிள்ளை இல்லையேன்னு அழுதாராம். நான் என்ன பாவம் செஞ்சேனோ? அப்ப அவருடைய மனைவி இந்த வயதான பாட்டி சொல்லுதா, ஏங்க ஐயா, எந்த சொத்து ஆளதுக்கு பிள்ளை இல்லைன்னு நீங்க கவலைப்பட போறீங்க? நீங்க ஏன் கண்ணீர் வடிக்கிய? மாட மாளிகை கூட கோபுரமா இருக்கு. ஆமா, நம்மகிட்ட இருக்குது என்ன இருக்கு? தேஞ்ச மம்பட்டியும் பிஞ்ச தட்டும் தான் இருக்கு. தட்டுனா இந்த மண்ணை அள்ளி போடுவோம் பாருங்க, தட்டு மாதிரி, சாந்து சட்டி கூட மாதிரி. இதை தவிர நம்மளுக்கு என்ன இருக்கு? இது ஆளதுக்கு பிள்ளை இல்ல பிள்ளை இல்லைன்னு அழுது புலம்புதியலேனா. அப்பந்தான் அவர் சொன்னாரா, அடியே சொத்த ஆளனம்னு பிள்ளை இல்லைன்னு நான் கேட்கலடி. என்னுடைய கண்ணுக்கு பின்னால சரி இதே தேஞ்ச மம்பட்டியும் பிஞ்ச கூடையும் தூக்கிறதுக்கு ஆள் இல்ல. ஆள் வேணுமல? என்னுடைய வேலையை பார்க்க எனக்கு ஆள் இல்லையே. ஆமா, எனக்கு வாரிசு இல்லாம போயிருமே. ஒரு குழந்தை இருந்தா அப்பா பார்த்த வேலைய பிள்ளை பார்க்காருன்னு சொல்லுவாங்க இல்லையா? சொல்லுவாங்கல்ல. அப்படின்னு அழுது புலம்பினாராம். ஆமா, இத தசரத மன்னன் காது கொடுத்து கேட்டா. சரி, இந்த பிஞ்சு போன தட்டும் தேஞ்ச மம்பட்டியும் கைப்பிடிக்கிறதுக்கு பிள்ளை இல்லைன்னு அழுவுதாங்களே. ஆமா, 56 தேசங்களுக்கு அதிபதியா வாழ்ந்து வருகிறோமே. ஆமோ, அப்ப நம்மளுக்கு ஒரு குழந்தை இருந்தா தானே குலம் தலைக்கும் என்று ஆமா மன்னனுக்கு அன்னைக்கு தான் மனக்கவலையே வந்துச்சான். ஓ, அன்னைக்கு தான் மனக்கவலை வந்திருக்கா? அரண்மனைக்கு வார போது அரண்மனைக்கு வார அரசம் மன்னன் தசரதனோ அரண்மனைக்கு வார போது இன்னைக்குமே நகர் சுத்தி பார்த்து விட்டு அரண்மனைக்குள்ள நுழையும் போது கைகால அலம்பி முகங்களெல்லாம் கழுவி சிங்கார சீப்பெடுத்து மண்ணை செவி ஓரம் சீவுவது வழக்கம். அப்போ வீட்டில் ஒரு நிலக்கண்ணாடி ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த நிலக்கண்ணாடி முன்பாக நின்று தசரத மன்னே செவி ஓரம் சீவினார் பாருங்க. காது ஓரம் ஒரு நரமுடியை கண்டார். ஓ, காது ஓரம் நிறைய கண்டாரா? ஐயா, காதுல நிறைச்சிருக்கு. அவர் காதல நினைக்க கூடாதா? காதல எவ்வளவுதான் நம்ம டை அடிச்சு இளமையா காட்டினாலும் நம்ம வயசு நம்ம நிறமுடி நம்ம வயசை காட்டி கொடுத்துரும். அதுக்கு 40 வயசு ஆயிடுதுன்னா கண்டிப்பா நிறைச்சிரும். காது ஓரத்துல எல்லாமே நிறைச்சிருமா? அப்படி அயோத்திய அரசனாகிய தசரத மன்னே காதோரம் உள்ள நரமுடியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கும் வயசாகி போச்சு. பிள்ளை இல்லையா? நாமல் ராஜ்யத்தை ஆள நாமளுக்கு பிள்ளை இல்லையே. நமக்கு புத்திரவாக்கியம் கிடையாது. அவர் ஒரு நாள் மனைவியரை அழைத்து கொண்டு அந்த அரச மன்னன் யாதி சொல்வார் கொண்டு
கவலைப்படவும் வேண்டாம். கோசலை கைகேசி சுமித்ரா தேவி ஆமா பிள்ளை இல்லாமல் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அம்மா. கவலைப்பட வேண்டாம், கண்ணீர் வடிக்க வேண்டாம. என்னுடைய குருநாதராகிய குலகுரு வசிஷ்ட மகாமுனிவரை அழைத்து ஆமா பிள்ளை இல்லாத குறைகளை நான் கேட்டு வருகிறேன் என்று ஆமோ தசரத மன்னன் வசிஷ்ட மகாமுனிவருடைய ஆசிரமத்திற்கு வருகின்றார். ஆமா ஐயா வசிஷ்ட மகாமுனிவரே, என்னையா அயோத்தி அரசன் 56 தேசங்களுக்கு அதிபதியா வாழும் எனக்கு ஒரு பிள்ளை இருந்தா தானே இன்னார் மகை இன்னாரு இன்னார் பிள்ளை இன்னாரு என்பார்கள். நாட்டுல சொல்லுவாங்க, அதுதானே பேர் சொல்லும் பிள்ளை. ஆமா என் குலம் தலைக்க எனக்கு ஏன் ஐயா பிள்ளை இல்ல? எனக்கு யா புத்திரவாக்கியம் கிடையாது. தசரத மன்னன் கேட்ட போது குலகுருவாகிய வசிஷ்ட மகாமுனிவரோ என்ன தசரத மன்னனுடைய கரக பலனை பார்த்தார். ஐயா தசரத மன்னா, மன்னவா உமக்கு பிள்ளை இல்லா குறைகள் என்ன? என்ன குறை? என்ன குறை? ஒரு குழந்தை இல்லாதவர்கள் சிலவங்க பிள்ளை இல்லைன்னு அழுது புலம்புவது, ஆமா அது அவங்க மன வருத்தத்தினால. அப்படியா? ஆனா என்ன அளவுக்கு அதிகமாக தர்மங்களை செய்தாலும் பிள்ளை இருக்காதான். ஓ புத்திரவாக்கியம் இருக்காதா? அளவுக்கு அதிகமான கர்மங்களை செய்தாலும் பிள்ளை இருக்காதான். ஆமா அளவுக்கு அதிகமான தர்மங்களை செய்ததினாலே தசரத மன்னா, நீ செய்த தர்மத்திற்கு கணக்கே கிடையாது. இப்ப கணக்கே கிடையாதா? நீ தர்மம் செய்ததோடு உமது மனைவி 3 பேர்களும் உன்னோடு சேர்ந்து தர்மம் செய்திருக்கிறார்கள். ஆமா அதனால உங்களுக்கு பாவமே கிடையாது. ஓ பாவமே கிடையாதா? அப்படி உங்களுக்கு குழந்தை வேணுமானா ஆமா 1000 யானையை நீ வதம் செய்ய வேண்டும். ஓ 1000 யானை வதம் முடிக்கணுமா? 1000 யானையை வதம் முடித்தால் தான் அப்பா அணுவளவு பாவம் இருக்கிறது. ஆமா சுவாமி, என்ன குலகுருவே அடியேன் இதுவரைக்கும் எறும்புகளை கூட கொன்றது கிடையாது. அப்பேற்பட்ட நான் எப்படி 1000 யானையை வதம் செய்ய முடியும்? ஆமோ தசரத மன்னா, மன்னவா 1000 யானையை கொன்றால் தான் கடுவளவு பாவம் இருக்குமா? ஓ 1000 யானையை வதம் முடித்தால் கடுவளவு பாவம் இருக்குமா? ஏ அப்பா, அப்ப அவருடைய தர்மம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பேரே தர்ம சக்கரவர்த்தி. ஒரு ஈயரும்பு யானையை கூட கொன்னது கிடையாது. 1000 யானையை வதம் முடிச்சாதான் கடுவளவு பாவம் வந்து சேருமா? ஆமா இப்போ இன்னைக்கு நம்ம ஒரு சாயா வாங்கி கொடுத்தாச்சுன்னா 9 தடவை சொல்லி காணிக்கும். ஆமா நம்ம வாங்கி கொடுத்தோம்லான்னு. அப்படியா? ஆனா அயோத்தி அரசன் தசரத மன்னா, ஆமையா உனக்கு கர்மம் செய்ய குழந்தை வேணுமானா புத்திரவாக்கியம் வேணுமானா 1000 கரிகளை நீ வதை முடித்து வர வேண்டும் என்று ஆமையா வசிஷ்ட மகாமுனிவர் சொன்ன போது, ஆமா அப்படியே ஆட்டம் தசரத மன்னனோ அரண்மனைக்கு ஓடி வந்து கோசலையால் கைகேசி சுமித்திரையா இடமதில சொல்லுதாரே தசரதன். அம்மா கோசலைய கைகேசி அதுக்குள்ளைய சுமத்துற அஞ்சே வேண்டாம் மலைய வேண்டாம் அருங்கவலப்படவு வேண்டாம். நம்மளுக்கு பிள்ளை இல்லாத குறைகள் என்னன்னு என் குருநாதர்கிட்ட நான் கேட்டுட்டு வந்துட்டேன். நாம் செய்த தர்மத்திற்கு கணக்கே கிடையாதாம். ஆமா என் தர்மத்தோடு நீங்கள் 3 பேரும் சேர்ந்த தர்மம் செய்த தர்மம் அதுக்கு மேல இருக்கு. ஏ அப்பா, அதனால நாமளுக்கு கர்மத்திற்கு குழந்தை வேணுமானா கானகம் சென்ற 1000 யானையை வதம் செய்தால்தான் பிள்ளை இருக்குமா? ஓ அப்பதான் எனக்கு புத்திரவாக்கியம் நடக்கும்னு சொல்லிட்டாங்க. அதனாலே கானகம் சென்ற 1000 யானையை வதம் செய்து நான் வருகிறேன் அம்மா. ஆமோ சுவாமி, இதுவரைக்கும் நாம ஒரு சித்தரும்பை கூட கொன்றது கிடையாது. எந்த ஒரு உயிருக்கும் துரோகம் நினைத்ததும் கிடையாது. ஆமா அப்படி இருக்க நீங்கள் எப்படி ஐயா 1000 யானையை வதம் செய்ய முடியும்? ஆமோ தசரத மன்னே, நாமல் தர்மம் தலை காக்கும்
காக்கும். தர்க்க சமயத்தில் உயிர் காக்கும் அம்மா சொல்லுவாங்களா? 1000 யானையை வதம் செய்கிறோம்ங்கிற கவலை நாமல் பட வேண்டாம். வேண்டாம். உன் செய்த பாவத்திற்கு நாமளுக்கு அணுவளவு பாவம் சேர்ந்தால்தான் பிள்ளை இருக்கும்னு வசிஷ்டர் சொல்லிவிட்டாரே. ஆமா. நான் சென்று வருகிறேன் என்று ஆமோ அயோத்தி அரச மன்னா அயோத்தி அரச மன்னா கானகம் போவோம் என்று கரிகளை வத முடிக்க உள்ளம்பூ பானத்தோடு கானகம் வாராரு. அந்த காலத்திலே ராமாயணங்கள் நடந்தது போற நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளதானோ எல்லாமே எங்க நடந்திருக்க ராமாயணம் எல்லாம். ஏமனா தென் திசையிலே தென் பொதிகை மலை நம்ம நாடு. நம்ம பூரா மலைவள நாடா. அந்த காலம் மலைவளம் நிறைந்த இடமா இந்த இடங்கள் எல்லாம். அப்படியா? அதனால் கானகம் சென்று 1000 யானையை வதம் செய்ய வேண்டும் என்று அங்கு எங்கும் சுத்தி பார்த்தா அயோத்தி அரச மன்னன் கானகம் தன்னாதிலே யானை வந்து தண்ணீர் குடிக்கக்கூடிய சுனக்கரை மலை அடிவாரம். அந்த மலை சரிவில் அடிவாரம் வந்து அப்பதான் தண்ணி வந்து ஊத்து கிடைக்குமா? அந்த யானை தண்ணீர் குடிக்கும் சுனக்கரையின் பக்கத்திலே ஆமா தசரத மன்னன் யானைக்கு ஒளி வைத்து காத்து கொண்டிருந்தார். இப்ப மறைமுகமா ஒளிகட்டில இருக்காரு. மன்னனுடைய ஒளியில் ஒரு நாளைக்கு 1, 2, 3 என்று அகப்பட்டு இப்படியே 999 யானையும் அகப்பட்டு விட்டது. ஆமா அத்தனையும் வத முடிச்சிட்டாரு. அத்தனையும் கொன்ற மன்னன் 1000வது யானைக்கும் ஒளி வைத்து காத்து கொண்டிருக்கின்றார். மன்னனோ 1000வது யானைக்கு ஒளி வைத்து காத்து கொண்டிருந்தார். அப்படியே வில்லம்போடு ஒளிகட்டி மறைமுகம் இருக்காரா? அப்படி இருக்க 1000வது யானைக்கு பதிலாக யார் வருகின்றார்கள்? யார் வாரா? குரு தேசத்தை சேர்ந்த குருபுத்திரன் தன்னுடைய தாய் தந்தையாகிய நயனமகாமுனி நயனக்கண்ணி மனைவி செய்த கொடுமையினால் இன்னல் இடைஞ்சல் பட்டு நேத்திரம் கண் தெரியாத அப்பா அம்மா 2 பேர்களையும் அன்னக்காவடி கட்டி அவங்களுக்கு கண்ணு சரியா தெரிய மாட்டேங்களா? அம்மா மொழி கண்ணு குருடலா காட்டு வழி பாதையாக வருகின்றார். ஆமா அப்பா அம்மா 2 பேர்களையும் அன்ன காவடி கட்டி தோளிலே சுமந்து கொண்டு வருகின்ற பொழுது தோளில சுமந்து வரும்போது குருபுத்திரன் அம்மா அப்பாவை கிளை இறக்கல. எவன கடுவா புலி காட்டுக்குள்ள நிறைஞ்ச இடலாம். தன் மனைவியாகி சித்திரவல்லியானவா ஆமா அப்பா அம்மாவுக்கு ஆண்டு மாறின கேப்ப கூழ் கொடுத்து குருபுத்திரன் அம்மா அப்பாவுக்கு கண்ணன் தெரிய வேண்டும் கருமங்களை தீர்க்க காசிக்கு சென்று விட்டார். ஆமா கணவன் வருவரைக்கும் 12 வருஷமா இந்த கூளை கொடுத்து ஆமா அறவுயிரும் குறவுயிராகி தன் மனைவி செய்த கொடுமை எல்லாம் அறிந்து அந்த மனைவியால் இன்னல் இடைஞ்சல் பட்ட அப்பா அம்மா தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை கிடையாது என்று ஒரு வேதங்களை படித்த குருபுத்திரன் குருகுலத்தில் பிறந்தவன். குருபுத்திரனோ அப்பா அம்மாவை அன்னக்காவடி கட்டி வருகின்ற பொழுது தன் தாயாகப்பட்டவளுக்கு குருபுத்திரனை கண்டு ஆகா நம்ம புள்ள தோல்லே சுமந்து கொண்டு இருக்கிறான்னு நம்மள தரையில இறக்கி வைக்கலையே. தோல் அரிப்பி தீக்கணும் நம்ம பிள்ளைக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும்னா என்ன செய்யலாம்? அந்த தோல் பொசத்தை மாத்தணும்னா அப்பா அம்மாவை 2 பேர்களையும் காவடி கட்டி ஒரு கம்புல 2 பக்கமும் துலாபாரம் கணக்கா தராசு மாதிரி காவடியை கட்டி அதுல அம்மா அப்பாவை முன்னும் பின்னுமாக வைத்து கொண்டு வருகிறார். இப்ப உள்ள பிள்ளைல அம்மா அப்பாவுக்கு 65 வயசு ஆயிடுது அப்படின்னா முதியோர் இல்ல எங்க இருக்குன்னு தேடி பாக்கு. முதியோர் இல்லம் ஆமா விசாரிக்கு நல்ல முதியோர் இல்லமா இப்ப இருந்தா சொல்லுங்க. துட்டு இருந்தாலும் பரவாயில்ல. ஆமா எவன டீசன்ட 4 பேர் அப்பா அம்மாவை நல்லா பாத்துருக்காமன்னு சொல்லணும்ல. அப்பா ஒரு ஆட்டோ புதுசு வாங்கி ஓட்டணும்னு நினைக்காரு. இவரு வயசாளிக்கு ஏன் அந்த ஆட்டோ சும்மா அடக்க வேண்டியான ஆட்டோ வச்சுக்கிட்டு உண்டான ஆட்டோ ஓட்ட அவர் சும்மா இருக்க மாட்டார்ல. அப்ப கேட்க மாட்டார்ல. இப்ப ஏன் இந்த வம்பு இருக்கே சாப்பிட்டு குத்த வச்சுக்கலாம்னு சொல்லத்தானே செய்யும். அதெல்லாம் பிள்ளைகள் சும்மா மெப்புனைக்கு நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் அதை ஒத்துக்கிட முடியாது. அப்படியா? வீட்டுல கூட்டியாந்து கஞ்சி ஊத்தட்டுமா பாப்போம். அவர் என்ன 2 பேரையும் வச்சு அவர் என்ன கம்பா கம்பே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதானே
நாங்க ஆ, மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்காது. ஆ, மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்காது. ஆமா அந்த ஊந்து ஊந்து ஊந்துனாலும் புழுதி மண் அள்ளி சேர்த்து வித்துனாலும் 5 ரூபா கையில வச்சுக்கிடுமா தவிர ஆ, உங்ககிட்ட வந்து சொரிஞ்சுக்கிட்டு நிக்க மாட்டோம். எந்த நேரம் வாரில துட்டு வாடாது. இப்ப கொஞ்சம் வாடிருச்சு. பத்தியாளா பத்தியாளா சொல்லணும்ல தங்கம். ஆனாலும் பிள்ளைகள் அப்படி கேட்கறதுல முறை இல்லைல்ல. ஆமா அவங்க ஆண்டு அனுபவிச்ச பிறகு நம்மளுக்கு தானே, நமக்கு தானே அது செய்யக்கூடாதுல்ல. செய்யக்கூடாதுல. ஆமா அப்ப இப்ப உள்ள பிள்ளைகள் சில வீட்டுல அது எதுக்குன்னா அவங்கள சொல்ல குறைன்னு சொல்ல முடியாது, தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றணும். வரக்கூடிய மருமக எல்லாருக்கும் ஒன்று போல அமைஞ்சிடாது. அதனால அம்மாளுக்கு ஏண்டு பேச முடியாது, மனைவிக்கு ஏண்டு பேச முடியாது. மனைவிக்கு ஏண்டு பேசினா அம்மா கோவப்படுவா, அம்மாளுக்கு ஏண்டு பேசினா மனைவி கோவப்படுவார். கல்யாணத்தை முடிச்சுட்டு பிள்ளைகள் 2 பக்கமும் இடிபடுறதை பார்த்தா அது எதுக்கு தேவை? வீட்டுக்காருக்கு தெரியாம 10,000 மாசம் ஒப்படைச்சிட்டாலும் அப்பா அம்மா நிம்மதியா கஞ்சி குடிக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் கொண்டு விடுதாங்க. அதை நம்ம தவறா நினைக்கப்படாதுல. ஆமா குருபுத்திரன் அம்மா அப்பா 2 பேர்களையும் எங்கே வைப்பது, தாகம் தணிக்க வேண்டும் என்று இந்த அத்துவான காட்டுக்குள்ள வன்னி மரத்தின் கிளையிலே அம்மா அப்பாவுடைய அன்னக்காவடியை கட்டி வைத்து ஆமா ஜலபாத்திரத்தை கையில் எடுத்தார். ஓ சிலபாத்திரம் சிலபாத்திரம். ஜலபாத்திரம்னா என்ன? இந்த தண்ணீர் குடுக்க. ஓ தண்ணீர் குடுக்கையா? அது இந்த சொரைக்கு அறுக்கல சொர குடுக்க. ஆமா அந்த காலத்துல காட்டு வழியா போனாங்கன்னா அந்த வாட்டர் கேனெல்லாம் அப்ப ஏது. இப்ப என்ன விதவிதமா வாட்டர் கேன் வந்திருக்கு. இது ஒரு வாட்டர் கேனு. இது காப்பி வாங்க சூட ஆறாம இருக்கும். இது தண்ணி வாட்டர் கேனு தெரியாத இதுதானோ? ஆமா அப்புறம் என்னது இப்பதான் தெரியுது இதுதான் வாட்டர் கேனு. அப்ப இப்ப என்ன விதமா வந்திருக்கு அப்படியானே? அப்ப வாட்டர் கேன் யாது இந்த செம்புல தண்ணி கொண்டாந்து கொடுப்பாங்க. இந்த கிளாஸ்ல அப்ப யாது இதுதான் கிளாஸோ? அப்படியா? இல்ல அது வந்து பீங்கா கிளாஸ். இது கப்பு அட்டையில் வந்திருக்கு. அப்ப அதெல்லாம் கிடையாது. வீட்டுல வந்து தண்ணி குடிக்கணும்னா செம்புல கொண்டாந்து கொடுப்பா தண்ணி குடிக்கிறதுக்கு. இப்ப அப்படி கிடையாது, அதுக்கு ஒண்ணு ஒரு தயார் பண்ணி இருக்கு. அது என்னன்னா சக்கு சக்கு செக்கா செக்கா சக்காயா செக்கு செக்கு. ஓ சக்கா அப்படின்னா தண்ணி குடிக்கிறதுக்கு. அப்ப அந்த காலம் அது யாது. அப்ப இந்த போனி வீட்டுல இருக்கும் செம்பு இருக்கும். அப்ப இத்தனையும் அப்பம் கிடையாது, இப்ப விதவிதமா வந்திருக்கு. இந்த வாட்டருக்கெல்லாம் அப்பம் கிடையாது. அப்ப காட்டு வழி போகணும் அப்படின்னா சுரைக்காவை நல்லா சுத்தம் செய்து காய வச்சு அதுல 2 கயிறு போட்டு கட்டி தோல்ல தொங்க விட்டுக்கிடுவாங்க. ஆமா அந்த சொர குடுக்கத்தான் அப்ப வாட்டர் கேனு. ஓ அப்ப அதான் வாட்டர் கேனா. அதனாலே குருபுத்திரன் ஜலபாத்திரத்தை கையில் எடுத்தான். அம்மா அப்பா 2 பேர்களை அழைத்து, ஆமா அப்பா நான் வந்து உங்களை அழைக்கும் வரைக்கும் யாரு கூப்பிட்டாலும் நீங்க என்னன்னு கேட்கக்கூடாது. இந்த அத்துவான காட்டுல கரடி புலி வந்தா ஜலம் எடுத்து வருகிறேன் என்று வன்னி மரத்தின் கிளைகளை அம்மா அப்பாவை வைத்து விட்டு தண்ணீரை தான் தேடி எல்லோ தண்ணீரை தான் ஆரானே குருபுத்திர அறிகிற வேளை அயோத்தி அரசன் தசரத மன்னன் யானைக்கு ஒளி வைத்து காத்திருந்தாரே. ஆமா அந்த சுனக்கரையை பார்த்தார் குருபுத்திரன். சரி இந்த சொரக்குடுக்கையை கையில் எடுத்து ஆமா ஜலம் கோதும் போது குட்டு 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 சவுண்டு கேக்கு. ஓ இந்த தண்ணி அப்படி கோதும் போது குட்டு 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 ஆரிய கூத்து ஆடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். ஆமா ஆனை வந்து தசரத மண்ணை 1000ஆவது யானைக்கு ஒளி வைத்திருந்தார் பாருங்க. ஆமா சவுண்டு மன்னனுக்கு எப்படி கேக்கு? ஆனை வந்து தண்ணீர் குடிச்சாலும் இப்படித்தான் குடு குடு குடுன்னு சவுண்டு கேட்கும். ஓ அந்த சத்தம் கேட்கும். ஆனை என்ற மனதில் எண்ணே ஆனை என்ற மனதில் எண்ணே மனதில் அரசமன் அந்த சரதனோ வில்லம்பு வானம் மாத குருபுத்திரன் என்றளவோ கொஞ்சம் மனமதில் எண்ணாமல்
என்ற மனதில் எண்ணே மனதில் எண்ணே பானமது போடுதாரே பானமது போடுதாரே பானமது போடுவாரா மல்ல பானமது போடுவாரா மன்னன் போட்ட பானமதி ஒரு புத்திரன் மார்வதில பானமது பாயுதையா பானமது பாயும் போது அம்மா அப்பா என்று அம்மா அப்பா என்று சொல்லி அவைய குரல் போடுவாரு அம்மா அப்பா என்று சொல்லி அவைய குரல் போடுவாரா அப்படியே அவைய குரல் போடும் போது தசரத மன்னனுமே என்னுதாரே மனமதில ஐயையோ என்ன செய்வேன் ஆனை என்று அம்பு போட்டேன் அம்பு போட்டேன் பாலன் குரல் கேட்குதென்று நான் அம்பு ஓட்ட அவரும் மரத்தை விட்டு கீழறங்கிய ஓடோடி வருகிறார் தசரத மன்னன் அமையா பர்ணகசாலை அமைத்து ஒளி வைத்து காத்திருந்தார் பாலகன் குரல் கேட்கன்னு மரத்துல ஏறி நின்று பார்க்கிறார் ஆமா குருபுத்திரன் கருத்த கம்பளியை போற்றி விழுந்து கிடக்கிறான் ஆமா ஒரு குட்டி அணைதான் வந்து விட்டதோ என்று பானம் போட்டோமே ஒரு பாலகன் குரல் கேட்டதே சத்தம் கேட்க யாருக்கு என்ன ஆபத்து என்று ஓடோடி வந்து சுனக்கரையை பார்த்தார் குருபுத்திரன் மார்பிலே உதிரும் பெருகி வருகிறது ஐயோ இவன் யாரோ எந்த ஒரு பாலகனோ தெரியலையே எந்த ஒரு ராஜாவோ எங்களுக்கு தெரியலையே ஐயா என்று தசரத மன்னன் குருபுத்திரனை தூக்கி மடியிலே வைத்தார் வந்து பாலகனை மடியிலே தூக்கி வைத்து உதிரத்தை துடைத்தார் இவன் யாரோ எங்கும் உள்ள பாலகனோ தெரியலையே பாமகனே கண்மணிய கண்மா கள்ளவண்டான பிடிக்க கருப்பசாமியும் கோட்டை தளவாயும் வந்தே ஆகணும் அப்பா உண்மையிலேயே நம்மளை கொல்லணும்னு நினைச்சாருன்னா நம்ம கிட்ட வந்திருப்பாரா நம்மளை கொண்டு போட்டு அவர் பாட்டுல போயிருப்பாரு ரத்தத்தை துடைக்கணும் நம்மளை தூக்கி மடியிலே வைத்து உதிரத்தை துடைத்து கண்ணீர் அல்லவா வடிக்கிறார் என்ன சோதனை இது சுவாமி தாங்கள் யாருன்னா நான் தான் அப்பா அயோத்தி அரசன் அயோத்தி அரசனா அடி எனக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் எனக்கு கடுவளவு பாவம் வேணுமான 1000 யானை வதம் செய்ய சொன்னார் என் குருநாதர் சரி 1000 யானைக்கு ஒளி வைத்தேன் அப்பா ஒரு யானை குறைந்தது குறைஞ்சு வச்ச நீ ஜலபாத்திரத்தை எடுத்து தண்ணீருக்குள் கவித்து ஜலம் கோதும் போது என்னுடைய காத்துக்கு இந்த மாடு தப்பினா செடியெல்லாம் கண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல 1000வது யானையும் வந்து விட்டதோ என்று எண்ணி ஆனை என்று அம்பு போட்டேன் பாலகா உன் மார்பில் பட்டுதடா என்னை மன்னித்து விடு மகனே என்று அழுதார் அப்பந்தான் குருபுத்திரன் சுவாமி நீர் வாழ்க அயோத்தி அரசே நீர் வாழ்க உமது கையினால் நான் மாண்டு மடிய வேணுமானா நாம் செய்த புண்ணியம் அல்லவா நீர் நேதி நேர்மை தைவதாச்சனே உள்ள மன்னன் அல்லவா தாங்கள் அழலாமா எனக்கு இருப்பதெல்லாம் ஒரே ஒரு மனக்கவலை தான் என்ன கவலை உனக்கு என் அம்மா அப்பா கண்ணன் தெரியாத நேத்திர குறையாக இருக்கக்கூடியவர்கள் மூலிகளுக்கு கூட இருக்காங்க தாகம் என்றார்கள் தண்ணி கேட்டாங்க மனைவியால் இன்னல் இடைஞ்சல் பட்டு என் அம்மா அப்பாவை அன்னக்காவடி கட்டி சுமந்து கொண்டு வந்தேன் தாகம் என்றார்கள் சரி தாகம் தணிக்க ஜலம் எடுக்க வந்தேன் வந்த இடத்தில் வந்தது எனக்கு ஆபத்து வந்துருச்சு 6லும் சாவு 100லும் சாவு சொல்வார்களா நான் மாண்டு மடிய போறோங்கிற கவலை எனக்கு இல்லை கிடையாது ஆனாலும் எனக்கு இருப்பது ஒரு கவலை தான் என்ன கவலை என் அப்பா அம்மா மாண்டு மடியும் போது அவர் அருகில் நான் இருந்து அவர்களுக்கு செய்யும் ஈமக்கிரிகளை செய்யாமல் போறோனே அப்படிங்கிற ஒரு கவலை தான் எனக்கு
அந்த கவலை தான் பெருங்கவலையா இருக்கா? மைந்தா, ஐயோ நீ கவலைப்படாதே. ஆமா நாளை ஒரு காலம் உன் தாய் தகப்பனுக்கு அப்படி ஏதேனும் ஒண்ணு ஆச்சுன்னா ஆமா நீ இருந்து என்னென்ன கடமைகளை செய்வாயோ சரியாவோ அதை நான் செய்து வருவேன் என்று பானத்தை உருவினார். இந்த செய்தியை கேட்டு உயிர் பிரிந்தார். ஆமா உயிர் பிரிஞ்சிருச்சு. குருபுத்திரனை அடக்கம் செய்து தசரத மன்னன் ஐயோ ஐயோ ஒரு புத்திரன் வேண்டும் என்று வந்தோமே, ஒரு புத்திரனையே கொன்று விட்டோமே கொண்டுட்டோமே என்று ஜலபாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நயனமகாமணி நயனக்கணி இருக்கும் இடத்துக்கு வருகின்றார்கள். ஆமா குருபுத்ரா 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 என்று இருவேரும் குரல் கொடுத்தார்கள். ஏ குரு தசரத மன்னன் மனம் தாங்காமல், சுவாமி இதோ வந்துட்டேன். இந்த சத்தம் வேற மாதிரி இருக்கு. யாரப்பா நீ? யாரப்பா? வேத்திர குரலாக கேட்கிறதே, என் பிள்ளை குருபுத்திரனை எங்கே குருபுத்ரா? ஏ குருபுத்ரா. தசரத மன்னன் சொன்னார், நான் தான் ஐயா அயோத்தி அரசன். அயோத்தி அரசா? அயோத்தி அரசனா? நீர் வாழ்க. தசரத மன்னனா? வாழ்க. நீர் வாழ்க, உமது குலம் வாழ்க என்று வாழ்த்தினார். சரி. ஆமா மன்னா, என் பிள்ளையை எங்கே? இவரால சொல்ல முடியல. தசரத மன்னன் உண்மையை சொன்னார். ஆமா எனக்கு ஒரு புத்திர பாக்கிய வேண்டும் என்று ஆமா குருநாதருடைய வாக்குப்படி 1000 யானையை வதம் செய்ய வந்தேன். 1000 யானை வதம். ஒரு யானை குறைந்தது, ஆணை என்று அம்பு போட்டேன். பாலகள் மார்பில் பட்டு மாண்டு போனார். ஐயோ தசரதா, என் பிள்ளை மாண்டு விட்டானா? இப்பந்தான் உன் குலம் வாழ்க என்று வாழ்த்தினேன். இந்த வாயால ஏ தசரதா, ஏ ஐயா, என் பிள்ளை மாண்டு விட்டானே. ஆமா என் பிள்ளையை கொன்ற உமக்கு உமக்கு நாளை ஒரு காலம் எத்தனை பிள்ளைகள் உமக்கு பிறந்தாலும் உமது ஈமக்கிரிக்கு உதவ மாட்டார்கள் போ என்று சாபம் கொடுத்தார். ஆமா சாபங்களை கொடுத்து அவர்களும் உயிர் பிரிந்தார். ஆமா இந்த பாவத்துக்கு பரிகாரமாக நயனமகாமணி நயனக்கண்ணியை நல்லடக்கம் செய்து அயோத்தி அரசனோ அரண்மனைக்கு வருகின்றார். அரண்மனைக்கு வந்த போது அரண்மனை தன்னாதில அரண்மனை தன்னாதில அரசமன் தசரதரும் குருநாதர் இடமாதில நடந்ததொரு விவரமாதை ஆதிரந்து சொல்லுவாரா, அவர் நாவாலே சொல்லுவாரா. தசரத மன்னா, ஏ மன்னவா, ஒரு புத்திரனை கொன்று விட்டேன் என்று ஏன் அழுது புலம்ப வேண்டும்? ஏன் கண்ணீர் வடிக்கணும்? மனிதராக பிறந்தாலும் ஒவ்வொரு வயசு கடரும் போது ஒவ்வொரு ஆண்டும் செத்துத்தான் பிழைக்கிறார்கள். ஒரு வருஷம் கழிய ஆமா, ஒரு வயசு சொல்றாங்களா, ஒரு நாள் கழியுது, ஒரு வருஷம் கழிஞ்ச மாதிரி. ஆமா, வெளிநாட்டுல இருந்த மாதிரி இருக்கா? அதுக்கு தான் அப்படி சொல்லிருக்காங்களா? உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்த மாதிரியே இருக்கா? ஏய்யா, அப்ப எவ்வளவு சொகுசா இருந்திருக்காருன்னு பாருங்க. அப்ப வெளிநாட்டுல போய் இருந்தா ஒரு வருஷம் கழிஞ்ச மாதிரி என்ன, ஒரு நாள் அவ்வளவு போரடிக்குமா? போங்க, போரடிக்குமா? வெளிநாட்டுல இருந்த மாதிரி இருக்குன்னா எவ்வளவு செழும்பா இருந்திருக்காரு. வெளிநாட்டுல இருந்தா அவ்வளவு செழும்பா இருக்குமா? நீங்க சொன்ன மாதிரி அவங்க தலையெழுத்து. யாராரு என்னென்ன வேலை பார்க்கணுமோ அந்த வேலையை பார்க்கணும்னு ஈஸியா எழுதியிருந்தா அதைத்தான் பார்க்கணும். வெளிநாட்டுக்கு போவாரு, அங்க போய் பெரிய வேலை பார்க்கணும் போவாரு. அங்க போய் ஒட்டகம் வைப்பார்ல, அந்த ஒட்டக மாதிரி சொல்லுவாரு, எப்பா ஒரு நாள் கழியது. எனக்கு ஒரு நேரம் ஆசை இருந்தது, ஒரு வருஷம் கழிஞ்ச மாதிரி சொல்லுவாரு. நானும் கலெக்டர் ஆகி பாஸ் பண்ணி கலெக்டர் வேலை பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆமா, கடவுள் என்ன ஊரா போகணும்னு சொல்லியிருக்காரு. நான் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? ஊரா போய் தெய்வத்துக்கு உழைச்சிட்டு வான்னு அனுப்பியிருக்காரு. அது தெய்வத்துடைய அனுக்கிறவங்களே. ஆமா, வேற என்ன? ஆமா, உங்க 5 பேரை மேய்க்கதே பெரிய மேய்ப்பா இருக்கு. இன்னும் நான் ஊர் மாடு வேற மேய்க்க போகணுமாகும். ஆமா, அப்படி ஒரு வேலை மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா உங்களை விட்டு வச்சிருப்பேன். அதானே பார்த்தேன். கிட்ட நிக்க முடியாதுன்னா
ஏன் வீசும் ஐயா? இல்லண்ணா பவர் கூடுதல் அடியா. ஆமா தொட்டாலே சாக்கடிக்குமோ? மாமா நீங்க நம்ம சொந்த ஆளே ஒரு பதவியில இருந்தாங்கன்னு வைங்க, ஆமா அங்க போய் நின்னா உங்களை கண்டுக்கிட முடியாது, பார்க்க முடியாது. உங்களை அந்த டயத்துல வெடுக்குன்னு ஐயா நில்லும் புழு புழுங்கதரும். கொஞ்சம் பொறுமுன்னு பேசத்தான் செய்வோம். அது யாருக்கு தானே? ஆமா வேலைகள்லாம் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது தான் மாமா நீங்க என்ன நினைச்சுக்கிடாதங்க, சொந்தக்காரங்க நீங்க என் சொந்தக்காரங்க, பேச முடியும். உங்களை உட்கார வச்சு பேசினா 4 பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி சொந்தக்காரங்களை பார்த்து பக்கத்துல வச்சு பேசுறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அதனாலதான் நான் கண்டுக்கிடல. என் வேலை அப்படி. ஆமா என் வேலையை நான் காப்பாற்றணும். நீங்க என்ன நினைச்சுக்கிடாதங்க. அது வீட்டுக்கு வந்த பிறகு சொல்லுவாங்க, வீட்டுல கூப்பிட்டு சொல்லுவாங்க, வீட்டுக்கு வந்த பிறகு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் என் வேலையும் அப்படித்தான். ஆமா ஆமா அண்ணன் தம்பி மவன் மருமவன் ஆமா மேடைக்கு வந்த என் வேலையும் அப்படித்தான். நான் ஆமா தலைமையில இருக்கோம்ல, பொறுப்புல இருக்கோம்லயா. ஆமா தலை மேல தலைக்கு மேல என்கிட்ட வந்து 4 பேர் கேட்பாங்களா, என்ன மாரியம்மா பக்கத்துல 5 பையங்களும் சும்மாவே இருக்காங்க கண்டுக்கிட மாட்டேங்கன்னு கேட்பாங்கல்ல. அப்பப்ப தட்டிக்கணுமோ? உங்ககிட்ட வந்து கேட்க மாட்டாங்கல்ல. அண்ணாவி சும்மா இருக்கா சத்தம் போடுங்க ஏன்னு உங்ககிட்ட வந்து கேட்க மாட்டாங்கல்ல. அப்ப நான் என்ன செய்யணும்? மேடைக்கு வந்து எல்லாத்தையும் தட்டி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். கீழே வந்து உங்களை அடிக்கணும் மிதிக்கணும். இல்ல என்ன வரலங்க, அது என் வேலை அப்படி. என் வேலை அப்படி. அதுக்காண்டி என் சொந்தக்கார ஆள் வந்திருக்கேன்னு நான் வெளில நிப்பாட்டிட்டு பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? அது எப்படி முடியும்? ஆமா வேலையை முடிச்சு கீழே இறங்கி போகும்போது வாங்க எப்போ வந்தியே சும்மா இருக்கீங்களா அப்பல பேச நேரம் இல்லைன்னு அப்படிதான் சொல்லிக்கிட்டு போக முடியும். ஆமா அது தெரியாதால என்ன சொல்லும், பெரிய மண்டக்கணத்துல போனோன்னு சொன்னா சொல்லிட்டு போகுது. அதுக்கு என்ன நம்ம வேலை அப்படி. ஆமா சொல்லத்தான் செய்வாங்க. அப்ப வந்தா தானே அப்படி சொல்ல முடியும். அதனால தசரத மன்னனும் அயோத்தியாபுரியிலே வந்து வசிஷ்ட மகாமுனி இவரை அழைத்தார். குருநாதா தாங்கள் சொல்லை கேட்ட 1000 யானையை வதம் செய்தேன் ஐயா. வதம் செய்து ஒரு யானை குறைந்து ஒரு புத்திரனை கொண்டு விட்டேன்னு எனக்கு பொல்லா பாவம் அல்லவானா. தசரதம் அண்ணா அந்த புத்திரனையும் கொன்றதினாலதான் உமக்கு கடுபளவு பாவம் இருக்கு. இன்னும் உமக்கு புத்திர பாக்கியம் வேணுமானா அயோத்தி மாம்பட்டணத்தே அயோத்தி ஐயாவே தசரதர் புத்திரகாமஷ்டி யாகத்தை வளர்க்க வேண்டும். ஆமா அப்படி புத்திரகாமஷ்டி யாகம் வளர்க்க வேணுமானா சொன்னா ஐயா 1008 வேத முனிவர் 1008 வேத முனிவர்களை வரவழைத்து வேத பாராயணம் பாட சொல்லணும். ஆமா இதுக்கு தலைமை தாங்குவதற்கு ஒரு ஆளு தேவைப்படுது. கண்டிப்பா வேணும். பத்தியலா தலைமை தாங்க யாரை கூப்பிடலாம்? கல்யாணமாகாத முற்றும் திறந்த மூவாசை வெறுத்த பற்றற்று ஞானி வேணும். அவ கல்யாணம் 2, 3, 4 முடிச்சிருக்காரு. அவரை எப்படி கூப்பிட முடியும்? இப்போதைக்கு என் மகன் சின்ன மகனை வேணா கூப்பிட்டுக்கலாம். இந்த உடுக்கடிக்க மகனை என்ன எங்களுக்கு தெரியாம எப்படி முடிச்சுட்டான்? பிள்ளைகள் கல்யாணத்தை பெத்தவங்க தானே பார்க்கணும். ஏடா பாத்துக்கோ. ஆமா அப்போ இந்த தொட்டில ஆட்டி விட்டு முள்ளி விடுவாரா? கல்யாணம் ஆமா கல்யாணமாகாத பிள்ளைனா இப்ப என் மவனை மாதிரி உள்ள ஆளுதான் தேவைப்படும். ஆமா அப்படியா? சரி சரி அதுக்கு என்ன இருக்கட்டுமே, நம்ம செஞ்சு வைக்கணும். திறந்த மூவாசை வெறுத்த பச்சை ஞானி கலைக்கோட்டு மகாமுனிவரை அழைத்து கலைக்கோட்டு முனிவர் அழைத்து ஆமா வேற என்ன மிச்சம் இருக்கு? கலைக்கோட்டு மகாமுனிவர் காட்டுக்குள்ளே வாழக்கூடியவர். ஆமா
இந்த காட்டிலே உள்ளவரை நம்ம நாட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வரணும். ஆமா. அப்ப அவரை போய் கூப்பிடணும்னா யாரை கூப்பிடலாம்? யாரை கூப்பிடலாம்? அரண்மனை பணிப்பெண்களையும் நம்ம கூப்பிடணும். ஓ, இந்த பணிப்பெண்களை கூப்பிடணுமோ? பெண்களால் ஆகாத காரியம் ஒன்றுமல்ல. கிடையாது. அரண்மனையில உள்ள பணிப்பெண்களை அழைத்து காட்டுக்குள் வாழக்கூடிய கலைக்கோட்டு மகாமுனிவரை அழைத்து வர சொன்னார்கள். ஆமா. பணிப்பெண் ஆடை அணிகளை எல்லாம் அலைந்து கொண்டு அலங்காரம் செய்து கொண்டு காணக வருகின்ற பொழுது கலைக்கோட்டு மகாமுனிவருக்கு மண்டையில உச்சியில கொம்பு இருக்குமா? கொம்பு இருக்கு. இந்த கொம்பு இருப்பதை கண்டு ஆகா, பெண்களும் தன்னை அலங்கரித்துக் கொண்டு கலைக்கோட்டாரை அழைக்க வருகின்ற பொழுது பெண்களை கண்டு கலைக்கோட்டார் பயந்தாரா? ஓட்டத்துல பிடிச்சாரு. ஓட்டத்துல பெண்கள் மார்பகத்தை பார்த்து கலைக்கோட்டார் பயந்தார். ஐயோ, அவரை பக்கத்திலே அழைத்து அன்ன ஆகாரம் எல்லாம் பொங்கி கொடுத்து நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மனிதர்கள் வாடைனா என்னன்னு அவருக்கு தெரியாதான். அவருக்கு தெரியாதுல. அவருக்கு அன்ன ஆகாரம் பொங்கி உப்பு உரப்பெல்லாம் சேர்த்து நாக்குக்கு ருசி தேடி மக்களுடைய வாடைனா என்னன்னு தெரியப்ப கலைக்கோட்டாரை அரண்மனைக்கு அழைத்து வருகின்றார்கள். அயோத்தி மாம்பட்டணத்தில் தசரதர் அரண்மனையில் புத்திரகாமஷ்டி யாகத்தை வளர்க்க வேணுமானா அவர்கள் ஆள நல்ல குளிய வெட்டி அரையளவு மணல் குமித்து 21 குச்சிகளை இனமா போடுவாராம். வாங்கு என்ன குவாங்கு என்ன நல்ல என்ன விட்டலவோ குடங்குடமானைய கொட்டி யாகம் அதை வளர்ப்பார்கள். யாகம் அதை வளர்க்கும் போது புத்திரகாமஷ்டி யாகத்தில இருந்து கையிலே அமிர்தம் என்னும் பாயாச கிண்ணத்தோடு ஒரு வேதாள பூதம் வந்து பிறந்து வருது. அக்கினி தேவனான வேதாளமோ வந்து பிறக்க அமிர்த கிண்ணம் என்னும் பாயாசத்தை ஒரு வேதாள பூதம் வந்து பிறந்து வசிஷ்டர் மகாமுனிவருடைய தலைமையிலும் கலைக்கோட்டு மகாமுனிவர் தலைமையிலும் யாகம் வளர்க்கப்பட்டது. இந்த அமிர்தம் என்னும் பாயாச பொற்கிண்ணத்தை கலைக்கோட்டார் கையிலே கொடுக்க அந்த வேதாளம் கொடுக்க கலைக்கோட்டார் வாங்கி வசிஷ்டர் கையில் கொடுத்தார். இவர் வாங்கி அவர்கிட்ட கொடுத்தாரு. வசிஷ்டர் வாங்கி தசரத மன்னனை அழைத்து ஐயா தசரதா, இந்த அமிர்தம் என்னும் பாயாசத்தை 2 பங்காக வைத்து பங்கு வச்சு 9 மனைவியருக்கு கொடு என்றார். தசரத மன்னன் அமிர்தம் என்னும் பாயாசத்தை எடுத்து தன் மூத்த மனைவி கோசலாதேவிக்கு ஒரு பங்கு வைத்து கொடுத்தார். இளைய மனைவி கைகேசிக்கு ஒரு பங்கிட்டு கொடுத்தார். அவளுக்கு ஒரு பங்கு வச்சு கொடுத்தாச்சு. 3வது மனைவி சுமித்ராதேவிக்கு ஒரு பங்கும் அமிர்த கிண்ணத்தில் இருக்கும் பாயாசத்தை சுத்தி வலித்து அந்த பானை அப்படி சுத்தி வலிச்சு 3வது மனைவிக்கு 2 பங்காக வைத்து கொடுத்தார். அவளுக்கு மட்டும் 2 பங்கு கொடுத்தார். 2 பங்கு அப்படி அமிர்தம் என்னும் பாயாசத்தை வலித்து கொடுத்ததினால அயோத்தி அரசன் தசரத மன்னனுடைய மனைவி கோசலை கைகேசி சுமித்ராதேவி அன்று மாதம் குளிமறந்தா அன்று மாதம் குளிமறந்தா அதுவே கூலி கர்ப்பம் மானா கூலி மறந்தா உலகாம இருப்பாளா போடு போடு முழுகாம இருப்பாளா. ஐயா நங்கையவ குளி மறந்தா 40 நாள் கர்ப்பமாகி கோசலையால் கைகேசி அதுக்கிளைய சுமித்திரையா அக்காதங்க 3 பேரும் 1 மாதம் 2 மாதம் 3 மாதமாச்சு. 3 நல்ல மாதத்திலே முத்தா வேத்திடுமா முகத்தில் காலை குடித்திடுமா. 4 நல்ல மாதமாச்சு.
நாதனே தஞ்சம் என்பார் நாறு தங்க தின்றிடுவார் மாதமெல்லாம் தங்க நீரம் அறவையறு பூரணம் ஐந்து நல்ல மாதத்தில அங்கமெல்லாம் தங்க நீரம் அறவையறு பூரணம் ஆறு நல்ல மாதமாச்சு அவர்கள் ஆண்டவனே தஞ்சோம் என்பார் யாரு நல்ல மாதமாச்சு ஆண்டவன தஞ்சம் என்பா போடு 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 ஐயா அடமாங்க திம்பாளே ஏழு நல்ல மாதமாச்சு இளவுடம்பு சூலாகி எட்டு நல்ல மாதமாச்சு திட்டு முட்டை வருவதென்றா 9 மாதமாச்சு வாழ வல சுருளுவாளா 10 மாதம் முற்றும் பெற்று 300 நாள் திகைந்திருக்கின்றார்கள். கோசலை கைகேசி சுமுத்திராதேவி திருவயிற்றிலே சாமி அவதாரம் செய்ய போறார். ஓ அவதாரம் பண்ண போறாரா? ஸ்ரீ ராமச்சந்திர பூமான் எதற்கு அவதாரம் செய்ய வருகிறார்? தென்னலங்காபுரியிலே வாழ்ந்து வரக்கூடிய லிங்கேஸ்வரன் ஆகிய ராவணேஸ்வரன். ராவண ஈஸ்வரனுக்கு சிரசு 10. சிவபக்தன் தென்னிலங்கை லிங்கேஸ்வரனாக இருக்கும் பொழுது ராவண ஈஸ்வரன் அப்படிங்கிற பெயர் பெற்று சிவபக்தனாக வாழ்ந்து வருகின்றார்.